Hi everyone, welcome to Chennai to London. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் மட்டன் சமோசா. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ சமோசா செய்யறதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு இதை நல்லா இந்த எண்ணெயை மிக்ஸ் பண்ணிடலாம் மாவோட. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி. நம்ம கோதுமை மாவில் கூட சமோசா செய்யலாம். இல்லாட்டினா இந்த மைதா மாவு 1 கப்புனா கோதுமை மாவு இன்னொரு கப். ஸோ 2 கப்ஸ் 1:1 ரேஷியோவில் கூட நம்ம சேர்த்து வச்சு பண்ணலாம். மைதா மாவு அண்ட் கோதுமை மாவு வச்சு இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம இந்த சப்பாத்தி கல்லே வச்சு கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட இதை நல்லா மாலிஷ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கு. நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்படி பண்ணாக்க நல்லா சாஃப்டாக வரும். அண்ட் இப்போ நம்ம அதை ரெஸ்ட் கொடுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட இதை நல்லா கவர் பண்ணி வச்சிடலாம். கீமா சமோசா பண்ணுறதுக்கு மட்டன் கீமா எடுத்துருக்கோம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, கரம் மசாலா, சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கருவேப்பிலை வெட்டி வச்சுருக்கோம், புதினா இலை, பட்டாணி, தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் வேணும். இப்போ இந்த கீமாவை குக் பண்ணிடலாம். சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் போதும், ரொம்ப எண்ணெய் வேண்டாம். இஞ்சி, பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். ஸோ கொஞ்சம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த கீமா போட்டுடலாம். இப்போ கறியெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மசாலாலாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா ட்ரையாக தான் இருக்கணும். நம்ம தக்காளிலாம் போட்டு அப்படி பண்ணோன்னாக்கா நம்ம சமோசா ஒரு சாகி ஆகிடும். ஸோ ட்ரையாகவே இருக்கட்டும். கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போது புதினா இலையும் போட்டுக்கலாம். சும்மா வாசனைக்காக நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது பட்டாணி போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட நல்லா குக் ஆகட்டும். அப்புறம் பார்க்கலாம். 3 to 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாத்திரத்தில் குக் ஆகிடுச்சு. இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சமோசாக்குரிய அந்த ஷீட்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் இந்த ஷேப்க்கு ஏற்று இப்படி பண்ணிடலாம். கொஞ்சம் மாவு போட்டுட்டு இப்போ இதை நம்ம ஈக்குவல் சைஸில் வெட்டணும். இந்த அளவுக்கு வெட்டிக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. இந்த சைஸ்க்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் உருட்டி வச்சிடலாம். இதை நல்லா கவர் பண்ணி வச்சுக்கணும், இல்லைன்னா ட்ரை ஆகிடும். இப்போ நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு இது எடுத்துக்கிறேன். இது நல்லா தின்னாக பண்ணணும். நம்ம எவ்வளோ மாவு வேணாலும் இப்படி ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா தின்னாக வரணும். ஸோ நல்லா தின்னாக தேய்ச்சாச்சு சமோசா ஷீட். இதை நம்ம கட் பண்ணணும். இப்படி நம்ம தனித்தனியாக தேய்க்கிறதுக்கு பதிலாக நம்ம 4-5 உருண்டையை சேர்த்து வச்சு கூட நம்ம தேய்க்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ இந்த உருண்டையை கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக தேய்ச்சிட்டு இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு தனியாக வச்சிடலாம். அடுத்ததையும் அதே அளவுக்கு தேய்ச்சிக்கலாம். இப்போ 4 மாவு ஓரளவுக்கு இப்படி தேய்ச்சிருக்கோம். இப்போ இது எல்லாத்துலேயுமே நம்ம எண்ணெய் போட்டு பவுட்ரு கொஞ்சம் போடணும். இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது, இல்லைன்னா நல்லா ஒட்டிக்கும். ஸோ நம்ம கரெக்டாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பவுடரை மேலே தெளிச்சிட்டோன்னா நம்ம தேய்க்கும் போது ஒட்டிக்காது. அப்போ தான் ஈஸியாக அந்த ஷீட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு வரும். கொஞ்சம் பவுடர் மேலே போட்டுக்கலாம்.
இப்போ அடுத்த ஷீட்டு மேலே வச்சிடலாம். இது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். இப்போ வந்து தேர்ட் லேயர் வைக்கிறோம். உங்களுக்கு எத்தனை வைக்கணும்லாம் வைக்கலாம். ஏன்னா அது வந்து தனித்தனியாக தேய்க்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒன்றா இப்படி போட்டு தேய்க்கிறது அவ்வளோதான். அப்போ தான் நல்லா தின்னாக தேய்ச்சிடலாம். இதில் கொஞ்சம் பவுடர் போடணும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து 4 ஷீட்ஸ் வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து சேர்த்து தேய்ச்சிடலாம். இந்த ஓரத்துலலாம் ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட வேண்டாம். அப்புறம் நம்மளுக்கு இப்படி எடுக்க வராது. ஸோ அந்த எட்ஜஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்படி 4-5 உருண்டையை சேர்த்து வச்சு நம்ம தேய்க்கும் போது நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். அவ்வளோதான். உங்களுக்கு தனியாக கொஞ்சம் தான் நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இது ஒட்டிக்குது அப்படின்னாக்க நீங்கள் தனித்தனியாக கூட நம்ம ஃபஸ்ட் டைம் காமிச்ச மாதிரி பண்ணிடலாம் பேசாத. ஸோ இந்த அளவுக்கு பெருசாக நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு வரணும். அப்போ தான் வந்து இந்த சமோசா ஷீட்ஸ் வந்து நம்ம இப்படி கட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல லென்த்தியான ஒரு சமோசா ஷீட் கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இப்போது தவாவில் கொஞ்சம் வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம தனியாக தேய்ச்சோம் இல்லையா, அதை வந்துட்டு லைட்டாக நம்ம சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக தான், இந்த சைடு ஒரு 10 செகண்ட்ஸ், அந்த சைடு ஒரு 10 செகண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப குக் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஃபர்மாக இருக்கும். லைட்டாக நம்ம இப்படி டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா அவ்வளோதான். ஸோ இது போதும். இப்போ பாருங்கள் நல்லா க்ரிப் இருக்கும் நம்மளுக்கு. கொஞ்சம் ஆறட்டும். இப்போ அந்த 4 உருண்டையை சேர்த்து வச்சு தேய்ச்சோம்ல, அதை வச்சிடலாம். இப்போ இதை திருப்பிடலாம். நம்மளுக்கு அந்த சப்பாத்தி அளவுக்குலாம் டோஸ்ட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி கலர்லெஸ்ஸாக மாறினா போதும். கம்மி ஹீட்லேயே நல்லா குக் பண்ணலாம். ஸோ நல்லா உள்ளே இருக்கிற லேயர்ஸும் லைட்டாக டோஸ்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை பிரிச்சிடலாம். இப்போ லைட்டாக ஆறி இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம பிரிக்கலாம். ஒரு லேயர் ரெடி. இப்போ நம்ம இந்த 5 ஷீட்ஸையும் நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சு வெட்டிடலாம் ஒரே சைஸில். அப்போ தான் ஒரே சைஸில் வரும். இது வந்து நம்ம தனியாக பண்ணது. இப்போ அந்த சைட்ஸ் எல்லாம் வெட்டிடலாம். நல்லா அதை கட் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்ஸ் எல்லாம் வெட்டிட்டோம். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இப்போ இதை வந்து ஈக்குவலாக நடுவில் வச்சு வெட்டிடலாம். இப்போ நல்லா வெட்டிட்டோம் எல்லாத்தையுமே. இந்த சமோசா ஷீட்டோட லென்த் வந்து ஒரு 18 சென்டிமீட்டர், அரௌண்ட் 18 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அழகான ஷேப் கிடைக்கும். ஸோ இப்போது சமோசா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம சமோசா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இது இப்படி ஃபோல்ட் பண்ணி இங்கே வச்சுலாம். வச்சுட்டு அடுத்தது திருப்பி இப்படி. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து இந்த இடத்த எடுத்துடலாம். இதுக்குள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து அந்த பேஸ்ட் வைக்கணும். நம்ம 5 ஷீட்ஸ் தேய்ச்சிருந்தோம். அதில் வந்து 10 சமோசா பண்ணலாம். ஸோ சமோசாஸ்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணணும். மீடியம் ஹீட்டில் இருக்கணும். இல்லைன்னா வெளியில் வந்து தீஞ்சிரும், உள்ளே வேகாது. ரொம்ப டம்ப் பண்ண வேண்டாம். இந்த அளவு போதும். அண்ட் நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். நிறைய எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணால் தான் உங்களுக்கு அந்த மேலே பபுள்ஸ் வராது. இந்த சமோசா மேலே இந்த பபுள்ஸ் வராது. அதே மாதிரி மீடியம் ஹீட்டில் குக் பண்ணணும். இல்லைன்னா நம்ம ஹாட்டாக இருக்கும்போது போட்டுட்டோம் அப்படின்னாக்கா உடனே அந்த ஏர் பாக்கெட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் வந்து மீடியம் ஹீட் அண்ட் டீப் ஃப்ரை பண்ணால் சமோசா வந்து உங்களுக்கு அந்த ஸ்மூத்தாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கீமா சமோசா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி இருக்கு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம்.
இந்த lamb samosa ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். until then take care. Bye.